டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. வாட் அபவுட் பேப்பர் டூ ஆப்ஷன் இல்லை சார், பேப்பர் 2க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லையா, டெட்டு 2 நாட் பாசிபிள், இந்த மாதிரி நிறைய கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டெட்டு பேப்பர் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. tnvelaivaaipu.gov.in எம்பவர் அந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான். ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அங்கே குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டிகிரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிகிரி செலக்ட் பண்ணிட்ட முன்னாடி உங்களுடைய டெட்டு சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய டெட்டு சர்டிஃபிகேட் டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, பிடபிள்யூடி, ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஆப்ஷனல் சப்ஜெக்ட், டேட் ஆஃப் எக்ஸாம், மார்க்கு எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி அப்படின்றதுல நீங்கள் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து யூனிவர்சிட்டி அப்படின்றது எக்ஸாம் பாருங்க கண்டக்டட் பை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நடத்துறது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான். அதனால் யூனிவர்சிட்டி அப்படின்ற இடத்துல டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் 2025 பாஸ் பண்ணிங்கன்னா 2025 உங்களுடைய டெட் சர்டிஃபிகேட்லேயே இருக்குது. டேட் ஆஃப் எக்ஸாம் அதான் வந்து இயர் ஆஃப் பாசிங், அதையே போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க அந்த டேட் போடுங்க. மீடியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லாங்குவேஜ்லாம் தேவையில்லை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற இடத்துல சென்ட்ரல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 2, டிஎன்டிஇடி பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிடிஇடி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அதை கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டெட் பாஸ் பண்ணவங்க டிஎன்டிஇடி பேப்பர் 2 அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட்டில் டிஎன்டிஇடி பேப்பர் 2 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சிலரி எல்லாமே அதே தான், டிஎன்டிஇடி பேப்பர் 2 தான். இது இங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைட், நமக்கு ஒன்றும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் அப்படின்னு இருக்குது. சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுடைய டெட் மார்க் ஷீட்லேயே சர்டிஃபிகேட் நம்பர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதான் இருக்குது சர்டிஃபிகேட் நம்பர்னு, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஆன்சிலரி 1 அதுவும் டிஎன்டிஇடி பேப்பர் 2 அதே தான் போட்டுட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு உங்களுடைய டெட்டு பேப்பர் 2 எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவாயிடும். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ண டேட்லேருந்து தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பதிவு டேட் உங்களுக்கு வரும். அதனால் நமக்கு வெயிட்டேஜ் மார்க் ஏதாவது போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.